இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் 109வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம். மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்தில் உங்களோட வார்டுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க, முக்கிய பிரச்சனை என்னென்ன தீர்த்திருக்கீங்க? இந்த 109வது வார்டில் நான் பதவியேற்று 1.5 வருடம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. என்னோட வார்டில் நான் என்னென்ன மக்களோட தேவைகள், குறைகள்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய தேவைகள் தான். அடிப்படை பிரச்சனைகள் இங்கே வந்து ரொம்ப கொசு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு தெருவிளக்கு இல்லை. அப்புறம் நீங்கள் வேட்பாளராக நான் இருந்தப்போ எனக்கு கேட்ட கேள்விகள் வந்து மக்கள் வந்து இதை தான் பிரதானமாக, இந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப பிரதானமாக வச்சாங்க. நான் வந்ததுலேருந்து இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மாதம் மாதம் அவங்களுக்கு மீட்டிங் வச்சு நீங்கள் என்னென்ன பணிகள் செய்கிறீங்க, இப்போ ரோட் கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அந்த டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மெட்ரோ வாட்டர், அப்புறம் இபியும் வந்து நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க கூடயும் அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு வந்து நான் இங்கே வந்து 1.5 வருடம் இப்போ முடிஞ்சிருக்கு. நான் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் அவங்க என்னென்னலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க அது அத்தனையுமே நிறைவேற்றிருக்கேன். இங்கே வந்து 109ல் பிரதான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுரங்கப்பாதை இருக்குது, நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை. அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நானும் பல முறை மன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கேன். அவங்களும் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத், நடைபாதைகள். ஒரு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள்னு பார்த்தீங்கன்னா, நடைபாதைகள் வந்து ரொம்ப மிக மிக முக்கியம். ஸோ நடைபாதைகள் வந்து நடைபாதை நடப்பதற்கே மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நடைபாதைகள் வந்து மிக மிக முக்கியம். இந்த 2 பிரச்சனைகளையும் வந்து நான் மன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கேன். எங்களுக்கு செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இதான் சொல்கிறீங்க. ஆனால் இந்த நுங்கம்பாக்கம் இதை ஒட்டிய இந்த பகுதிகள் ஃபுல்லாமே பொதுவாகனா கரண்ட் போகக்கூடிய ஒரு முக்கிய இடம். சூளைனாவே அடிக்கடி கரண்ட் போகும். இங்கே தண்ணி தேங்கினா எப்பவுமே தேங்கும். இந்த பிரச்சனைகள்லாம் எப்பவுமே சொல்கிற பிரச்சனை. இங்கே கரண்ட் பிரச்சனை நிரந்தரமான தீர்வு என்னைக்கு கிடைக்கும்? மின்சாரம் பொறுத்த வரைக்கும் சூளைமேடில் இந்த மழைன்னு இல்லை, ஃபஸ்ட்டு இந்த புயல் இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த மழையாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு தண்ணி தேங்கி நிற்கிற இடத்தெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அந்த எந்தெந்த இடத்துலலாம் அந்த பில்லர், மின்சார பெட்டிலாம் வந்து தாழ்வாக இருக்கோ அந்த இடத்துலலாம் பில்லர் வந்து நம்ம ரெய்ஸ் பண்ணியிருக்கோம். பில்லர் பாக்ஸ் வந்து ரெய்ஸ் பண்ணதுனால அங்கே மழை தண்ணி தேங்கி நின்னாலும் அந்த பாக்ஸுக்கும் அந்த தண்ணிக்குமே நிறைய இடைவெளி இருக்கிறதுனால இங்கே மின்சாரம் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. முதல்ல இருந்தது. நான் இங்கே மாமன்ற உறுப்பினர் ஆனதுலேருந்து மின்சாரம்ன்றது சூளைமேடு பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. இந்த புயல் டைமில் வந்து எல்லா இடமும் தண்ணி நின்றுச்சு. நீங்கள் உங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்களா? உங்கள் வார்டை ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் எல்லா ஏரியாவும் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணி இருந்ததே மேடம். இங்கே பொதுமக்களே நடக்க முடியாத ஒரு இடமா தானே இருந்துச்சு. அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியுமா, நான் வந்து பார்க்கல என்ன பிரயோஜனம்ன்ட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது இல்லைல்ல. நான் ஒரு மாமன்ற உறுப்பினர். நான் என்னோட பகுதியில் எந்தெந்த வார்டில் தண்ணி தேங்கி நின்னது, எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன வகையில், எங்கள் திருவள்ளூர்புரம், நமச்சிவாயபுரம், கிழக்கு நமச்சிவாயபுரம்லாம் அந்த கூவம் ஒட்டின பகுதி, அங்கெல்லாம் ஃபுல்லாக வீடு வரைக்கும் முழுகிடுச்சு. அந்த இடத்துல நாங்கள் வந்து எல்லாமே முன்னாடியே மழைக்கு முன்னாடி மீட்டிங் எல்லாம் போட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துடணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாமன்ற உறுப்பினராக நான் வந்து வீட்டிலே இல்லை, நான் வீட்டில் தூங்கிட்டு இல்லை. நாங்கள் வந்து ஒரு தெருவாக அந்த தண்ணியில், அதுவும் கூவம் தண்ணி தான், அந்த தண்ணியில் இறங்கி நான் நடந்து வேலை செஞ்சேன். நான் மக்களுக்கு, என்னுடைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு தெருவாக போயிட்டு தண்ணி நிற்கிற இடத்துல அந்த கூவம் தண்ணியில் இறங்கி நான் மக்களுக்கு எல்லா உணவு முதற்கொண்டு அவங்களுடைய அடிப்படை தேவை எதுவோ அந்த நேரத்தில் அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணினேன். 100% இந்த பகுதியில் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நான் 100% முடிச்சிட்டேன். அடுத்த மழைக்கு இந்த பகுதியில் தண்ணி தேங்காதுன்றதுக்கு என்ன உத்தரவு? தண்ணி தேங்கி நிற்காதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன் இந்த இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புயல் பார்க்குறேன். இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குமான்ட்டு இப்போ நான் பார்த்துட்டேன். அதுக்கடுத்து எந்த புயல் வந்தாலும் இந்த மாதிரி ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் இங்கே இல்லை. ஒரு 20க்கு மேற்பட்ட இடத்துல இங்கே ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைன் இல்லை. அந்த இடத்துலலாம் போட சொல்லி நாங்கள் வந்து மேயர் அவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கேன். அவங்க வந்து துரிதத்தில் போட்டு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை தண்ணி தேங்கி நிற்காது. இந்த
பகுதியில் நீங்கள் செஞ்சு கொடுத்த பணிகள்லாம் என்னென்ன இருக்குது? 109வது வார்டு பொறுத்தவரை அதிக பணிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில்நகர் பூங்கா. கில்நகர் பூங்கா வந்து நான் கவுன்சிலர் ஆகி வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பாழடைஞ்ச பூங்கா மாதிரி இருந்தது. நான் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்று ஃபஸ்ட்டு எல்லோரும் மக்கள் வைத்த கோரிக்கை வந்து கில்நகர் பூங்கா வந்து எங்களுக்கு நல்லா பசுமையாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கவுன்சிலர் ஃபண்டு 35 லட்சமும் அந்த கில்நகர் பூங்காவுக்கு நாங்கள் செலவழிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே திட்டத்தில் எங்களுடைய சார் அவர்கள் ஏஎம்ஜி அவர்கள் வந்து அங்கே நமக்கு நாமே திட்டத்தில் ஃபவுண்டைனுக்கு காசு கொடுத்துருந்தாங்க. 3 lakhs கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கில்நகர் பூங்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அங்கே வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. அங்கேயே உள்ளே நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அங்கே உள்ளே டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சலவை தொழிலாளர்கள் அவங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நான் பிரச்சாரம் பண்ண காலத்துலேருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கழிப்பறை வசதி கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சாங்க. அதன்படி அவங்களுக்கு அந்த சலவை தொழிலாளர்களுடைய கட்டிடத்தையும் நாங்கள் சீரமைச்சு கொடுத்துருக்கோம். அடிப்படை தேவையான கழிப்பறையை கட்டி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அங்கன்வாடி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க பயன்படுத்துகிற அங்கன்வாடிகள் எதுவுமே சரியில்லாமல் மேலெல்லாம் அந்த சீலிங்லாம் உழுகிற விதம் எல்லாமே, டாய்லெட் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. இந்த மாதிரி பணிகள்லாம் நான் அங்கன்வாடிக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம். சங்கராபுரம் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எஸ்டிமேஷன் போட்டு அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி நாங்கள் நம்ம கார்ப்பரேஷன் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தை தனியார் பள்ளிக்கூடமாக நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம். நிறைய நல்ல பணித்திட்டங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். 109வது மக்களின் வார்டு மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தனியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மாதமும் இப்போ ஜனவரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரியில் எந்த தலைவர்களுடைய பிறந்த நாள் வருதோ அவங்களுக்காக பேச்சு போட்டி வச்சு கொடுத்துருக்கோம். மாணவர்கள் வந்து இன்றைய தலைமுறை மாணவர்கள் வந்து நம்மளுடைய தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸாக இருக்கட்டும், காந்தி, நேரு, அப்துல் கலாம், வஉசி சிதம்பரம் பிள்ளை யாராக இருக்கட்டும் அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதத்தில் யார் யாருடைய பிறந்த நாட்கள் வருதோ அவங்களுடைய தலைப்பு கொடுத்து பேச்சு போட்டி வந்து நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1330 திருக்குறள் சொல்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு தொகை வந்து நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எங்களுடைய வார்டில் வந்து பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம். உங்களுக்கும் இந்த வார்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நீங்கள் இருந்த இடம் வந்து நுங்கம்பாக்கம், இங்கே உங்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தாங்க, அதில் வின் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி, எந்த வகை சாத்தியம்? எனக்கு சீட் கிடைக்க முக்கிய காரணமாக இருந்த நபர்கள் வந்து எங்களுடைய இளம் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ஐயா திரு ப. சிதம்பரம் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். இந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் இப்போது என்னுடைய பகுதி வாழ் மக்களின் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த பகுதியில் வந்து நிறைய போட்டி இருக்குது. ஒரு இடத்துக்கு போனாவே எந்த ஒரு பார்ட்டிக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே பிரச்சனை வருது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சமாளித்த விஷயங்கள், அதை எப்படி சமாளிச்சுருங்க? ஒரு பெண்ணா அவங்களோட தெரிவிக்கலாம். எல்லா இடத்துலையுமே போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை தாண்டி வந்து தானே ஆகணும். அதெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். அது மாதிரியா நானும் கடந்து வந்தேன். மீண்டும் ஒரு முறை இதே வார்டில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? வாய்ப்பு கொடுக்கறதுன்றது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன ப்ரெசன்ஸில் இருக்கோம், இப்போ கவுன்சிலராக இருக்கோம். கவுன்சிலரோட வேலை என்ன? மக்கள் எதுக்காக நம்மளுக்கு ஓட் போட்டாங்க? இனி வரவங்க நல்லது செய்வாங்க, நம்மளோட தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க. ரோடு சரியில்லையா ரோடு போடுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்மளுக்கு சொல்லுவாங்க மக்கள் பிரதிநிதியாக. ஸோ இங்கே எலெக்ஷன் வச்சு நான் இப்போது இங்கே கவுன்சிலராக தொடர்ந்து வந்துட்டுருக்கேன், காங்கிரஸ் கவுன்சிலராக. அது வந்து இப்போ நீடிச்சுட்டே இருக்க. மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக நின்னா கூட நாங்கள் ஓட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுடைய வாயிலிருந்து வருதுன்னா நான் வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு அங்கீகாரம் தான் அந்த வார்த்தைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து பார்க்கும்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. எல்லா இடமும் பரபரப்பாக இருக்குது. எல்லா கட்சியும் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க, இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு. ஒரு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினராக உங்களோட கருத்து, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்? தமிழக கட்சியில் காங்கிரஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்தியா முழுவதுமே வந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் 2024
அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக உட்காருவாருன்ட்டு நான் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சி மட்டும் விரும்பல, நானும் விரும்பல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இதுதான் விரும்புறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் சிக்கல் என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்க்கணும், அதிமுக திமுக 2 கட்சி தான் நல்ல ஒரு பலம் வாய்ந்த கட்சி. அதில் இருக்கிறதா ஒரு காங்கிரஸ் கட்சி. இப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலர் சீட்டு இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு 10 கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சாலுமே சட்டமன்ற தேர்தலும் சீட்டுகள் வந்து கம்மியாக தானே கொடுக்குறாங்க கூட்டணி கட்சியில். இந்த தேர்தல் முடிஞ்சால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? அதிக சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறேன். எப்பவுமே அதிக சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் தான். ஏன்னா காங்கிரஸ்ன்றது ஒரு அகில இந்திய கட்சி. அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே பரவலாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையுமே இருக்குது, இந்தியா முழுவதுமே இருக்குது. மக்கள் எல்லாருமே விரும்புறது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற தலைவர் வந்து அங்கே தலைமையில் உட்காரணும், அந்த நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெறணும், பிரதமர் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ எங்களுடைய விருப்பமும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய விருப்பமும் வந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் வரப்போகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக ஆவாருன்ட்டு நம்பிக்கை இல்லை. பிரதமராக ஆவார் எங்கள் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள். நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? உறுதியாக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு எம்பி சீட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, நிற்கிறாங்கன்னா இந்த வார்டில் உங்கள் வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்த சூளை இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற வார்டில் ஒரு எம்பி சீட்டு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு தொகுதி ஒதுக்கி, அதில் வெற்றி பெறத்துக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் தான் இங்கே காங்கிரஸ் இருக்கீங்க, மற்ற கட்சிகள் தான் இங்கே சுற்றி எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னும் போது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த வெற்றி வாய்ப்பு எப்பவுமே ஏறுமுகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தலைமையில என்ன முடிவு பண்ணுறாங்க, இப்போ எம்பி சீட்டுன்றது அவங்க ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம யார் அவங்க வின் பண்ணோமோ அவங்களுக்கு தானே ஓட் போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும், நம்மளுடைய கடமை அதானே. கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சியில் வந்து எம்பிக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க. மேடம், இந்த பகுதி பொறுத்தவரையும் இந்த வார்டை குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக திமுக தான் அதிக வருஷமாக வந்து இருந்தக்கூடிய ஒரு வார்டு இது. இதில் வந்து ஒரு காங்கிரஸ், அதுவும் ஒரு பெண் வேட்பாளராக நீங்கள் வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகளாக சந்திச்சிங்க? எப்படி இருந்தது அந்த சூழல் அந்த டைம்லாம்? பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதுக்கடுத்தது இல்லை. ஏன்னா எங்களுடைய ஜோன் சேர்மன் அவர்கள் மதன் மோகன் அண்ணன் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எந்த டைமில் எதனா பிரச்சனைனா ஃபோன் பண்ணோன்னா நம்ம கால் பண்ணி அட்டன் பண்ணி சரிம்மா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. சேர்மன் அண்ணன் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கூட்டணி கட்சி அந்த மாதிரிலாம் ஒரு பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எது ஒரு செயல் பண்ணாலுமே நடுநிலையாக தான் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அதே போல் மதன் மோகன் அவர்கள், இந்த சேர்மன் அவர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அவரை போய் பார்க்குறீங்களா நேரில்? ஏன்னா இந்த பகுதி இல்லாமல் இது சுற்றி இருக்கிற அத்தனைக்குமே அவர் தான் சேர்மனாக இருக்கார். இந்த மற்ற வார்டுகளை விட்டுருங்க, உங்கள் வார்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? ஏன்னா ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், உங்களுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ 100% சொன்னால் அந்த 100% அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் அளவு கேட்டிங்களா, அதனால நான் 100% சொன்னேன். எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டிவாக இருக்காரு. 109ல் இந்த மாதிரி பிரச்சனைனா அப்படின்னு சொன்னேன்னா சரிம்மா பண்ணிடலாமா அந்த ஒரு வார்த்தை தான் சொல்வார். செஞ்சிடலாமா பண்ணிடலாமா அப்படின்னு தான் சொல்வார். எப்பவுமே நெகட்டிவாகவே எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம போய் எந்த ஒரு லெட்ரு கொடுத்தாலுமே, வார்டு மேம்பாட்டு விஷயமா லெட்ரு கொடுத்தாலுமே ஓகேம்மா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த மழை டைமு பொதுவாகவே இந்த பகுதியில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியாக வந்து பார்க்கறதுலன்ட்டு பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் சொல்கிற ஒரே கோரிக்கை வந்து அதிகாரிகள் யாரும் இந்த இடத்துல வந்து பார்க்கல. அதுக்கு என்ன காரணம்? இது உண்மையா இல்லையா? அதிகாரிகள் வந்து பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் செய்கிற தவறுனால நம்ம மொத்தமாக அதிகாரிகள் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எங்களுடைய வார்டில் பார்த்தீங்கன்னா ஏசி சார் அவர்களாக இருக்கட்டும், இஇ சார் அவர்களாக இருக்கட்டும், ஏ2 மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணனா உடனே அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஆனால் ஒரே ஒரு வருத்தம், பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து எங்கள் இடத்துல போராட்டம் பண்ணதுக்கு காரணம் வந்து என்னுடைய 109வது வார்டில் இருக்க ஏஇ ரமேஷ்குமார் அவர்கள் தான். அவர் ஃபோனை அடிச்சுட்டே இருக்கோம், எடுக்கல. நான் அடிக்கிறேன், ஏ2 அடிக்கிறாங்க, யார் ஃபோனுக்குமே வந்து பதில் கொடுக்கல. ஈவன் பொதுமக்களே தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டாலுமே அவரை தொடர்பு கொள்ள முடியல. ஃபோன் ரிங் ஆகுது, அவர் எடுக்கவே இல்லை. நாங்கள் போட் ரெடி பண்ணி எங்கள் இஇ கிட்ட பேசி, ஏசி சார் கிட்ட பேசி போட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவர் எடுத்துகிட்டு வர போனார், எங்கேயோ போட்டை போட்டு அப்படியே அவள் தான் காணாமல் போயிட்டார். ஒரு நாள் ஃபுல்லாக வார்டுக்கே வரல அந்த மழை டைமில். இது மட்டும்தான்.
அதிகாரி சைட்ல வந்து இவர் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்போ அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இது சம்பந்தமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல கம்ப்ளைண்ட் நாங்க பண்ணியிருக்கோம். கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஏஇ வந்து ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்டிமேஷனே போட தெரியாது. ஒரு வார்டு வந்து எப்படி மேம்பாடு அடையும்னா எப்பவும் மதிப்பீடு தயார் செய்யணும். அந்த ஒர்க் பண்ணணும், இதுக்கு எஸ்டிமேஷன் போடணும், வார்டுக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு எஸ்டிமேஷன் போடணும். பேசிக்காக அந்த ஒரு நாலேஜ் கிடையாது அவருக்கு. எஸ்டிமேஷன்ற போடவே தெரியாது. அது ஒரு விஷயம். இந்த புயல் டைமில் அவர் எந்த விதமான ஒரு வேலையுமே செய்யலை. நாங்கள் முதல்ல வந்து ஒரு புயல் வர்றது அப்படின்னு நம்மளுக்கு வானிலை ஆராய்ச்சி சொல்கிறதுக்கு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் எங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். எல்லா அதிகாரிகளையும் அழைத்து ஈவன் காவல்துறை முதற்கொண்டு நாங்கள் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து எல்லாருமே இவரும் உட்பட சரிங்க எல்லாமே பண்ணிடுறேன். இந்த 109 பொறுத்த வரைக்கும் வார்டில் ஒரு பொருள் கூட இல்லை. முக்கியமான அத்தியாவசியமான பொருள் ஒரு கடப்பறையாக இருக்கட்டும், மண்வெட்டியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொருள் கூட இல்லை. மோட்ரு கூட சர்வீஸ் பண்ணி வைக்கல. அது எல்லாமே அப்படியே கிடப்பிலேயே போட்டு வச்சிருக்காரு ஏஇ ரமேஷ்குமார் அவர்கள். உங்க வார்டில் நீங்க வித்தியாசமா பண்றீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமை போய் பண்றீங்க. அப்படி என்னதான் பண்றீங்க? மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்க மக்கள் உங்ககிட்ட? வாரந்தோறும் சனிக்கிழமை அது ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அந்த டேட்டை. சனிக்கிழமை தான் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்கன்றதுனால சனிக்கிழமை. அப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் ஏஇ, மெட்ரோ வாட்டர் ஏஇ, ஸ்ட்ரீட் லைட் ஏஇ, இபி ஏஇ எல்லாருமே எல்லா அதிகாரிகளும் வருவாங்க. அதிகாரிகளை வந்து மக்கள் வந்து சந்திப்பாங்க இல்லையா? நாங்கள் வாரந்தோறும் வந்து அதிகாரிகளோட கூட மக்களை போய் நேரடியாக சந்திப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு அம்மா சொல்லுவாங்க, இந்த பம்பே வந்து 2-3 நாளாக வந்து தண்ணியே வரலம்மா, என்னன்னே தெரிலன்னா மெட்ரோ வாட்டர் ஏஇ பக்கத்துலேயே இருப்பாங்க. அது பாருங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னா 1 நாள் 2 நாள் கிடையாது. அன்னைக்கு ஈவினிங் டைமே அந்த தண்ணி சப்ளை வரும் இல்லைங்களா, அன்னைக்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஈவன் போர் பம்பாக இருக்கட்டும், அப்புறம் குப்பை எடுக்க வரலன்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசர் கூட வருவாங்க, உர்பேசர் அவங்க கிட்ட சொல்லி அது சரி பண்ணி கொடுப்போம். ஸ்ட்ரீட் லைட் ஏஇ வருவாங்க, தெருவிளக்கு எரியலன்னு சொல்லுவாங்க, அவங்க நம்பர் நோட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எதுவுமே வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் மக்கள் வந்து எப்பவுமே கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல லைட் எரியலம்மா அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. ஏன் நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாங்கன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட தொடர்புலேயே இருக்கும். மக்களை வந்து நான் டெய்லியும் போய் பார்ப்பேன். நான் வந்து பைக் எடுத்துட்டு மக்களை போய் டெய்லியும் பார்க்கறதுனால இந்த வாரம் நீங்க பார்க்கறதுல எத்தனை சதவீத பணிகள் முடிச்சிருக்கீங்க? இன்னும் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது மக்களோட குறைகளா? நான் மக்களை பார்க்கும் போது அவங்க எத்தனை சதவீதம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே நான் நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். எதுவுமே வந்து பண்ணலை, இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு 50% முடிச்சிட்டேன், இன்னும் 50% இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லும் போது அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, துரிதமாக செயல்படுறதுனால தான் மக்கள் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க, நீங்கள் டெய்லியும் வந்து எங்களை பார்க்குறீங்க, எது நல்லது கெட்டது எது நடந்தாலுமே நீங்கள் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்ணாக இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக இருந்து ஒரு கணவருக்கு ஒரு மனைவியாக இருந்து இந்த வேலையை பண்ணுறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? ஏன்னா குடும்பத்தை சமாளிக்கிறதே பெருசாக இருக்கும். இதில் அந்த வார்டை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதை பற்றி சில வார்த்தைகள். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து இது கற்றுக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி தீர்த்து வைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு 1 மாதம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாதம் இருந்தது எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து இது பண்ணுறது வந்து நல்லா இருக்குது. வீட்டில் இருக்க முடியல. இப்போ எதனா கால் வந்தால், இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு எரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஸ்ட்ரீட் லைட் எரியலன்ட்டு நேற்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இருக்கோன்னா உடனே வந்து நம்ம நேற்று சொன்னாங்களே ஸ்ட்ரீட் லைட் நம்ம ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கால் பண்ணி கேட்குறோம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி அது அப்படியே வந்துடுது. நம்ம கால் வந்து வீட்லேயே இருக்க மாட்டோம். உங்க குடும்பத்துல எல்லாம் சப்போர்ட்டா இருக்காங்க? உங்க கணவர் உட்பட எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்களா? எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே எங்க கணவர் தான். என்னுடைய கணவருக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தைகள்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால வந்து நான் வார்டில் வந்து வேலைகள் வந்து நிம்மதியா நான் செய்ய எனக்கு நல்லா இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.